கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. கோடை சீசன் மற்றும் மே தின விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன் மர காடுகள் உள்ளிட்ட இடங்களை காண ஏராளமான மக்கள் கொடைக்கானலுக்கு படையெடுத்தனர். இயற்கை அழகை உற்சாகமாக கண்டு ரசித்து புகைப்படமும் எடுத்ததுடன் குதிரை சவாரி, படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். பார்க் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு. லொகேஷன் வந்து நல்லா இருக்கு. மிஸ்ட் போகிறது, குணா குகை எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக. ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குது. நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள் தான். ஸோ இங்கே ஃப்ளவர்ஸ் பார்க்குறது வந்து கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்ற நிலையில் அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 95வது கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் கர்நாடகாவில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என்று அம்மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய அரசை கர்நாடக அரசு மதிக்காமல் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்தார். என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணீர் திறந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டு தான், குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டு தான். காவேரியினுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்து விடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு. இது கேள்வி கேட்க வேண்டியது உச்சநீதிமன்றம். அதை நாடுவோம். கடந்த 2023, 2024 ஆண்டில் கர்நாடக அரசு காவிரியில் வழங்க வேண்டிய 182 டிஎம்சி நீரில் 101 டிஎம்சி திறக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.